செயின் சவுண்டு கேட்குதான்னு தெரில. செயின் லூப் அடிச்சதுக்கு அப்புறமும் செயின் சவுண்ட் கேட்குதுங்க. செயின் லூஸாக இருக்க மாதிரியும் தெரியல, நல்லா டைட்டாக தான் இருக்குது. மேபி அந்த லிங்க் திரும்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த செயின் லிங்க் ஒரு வாட்டி மாற்றிருக்கோம் இந்த மாதிரி சத்தம் கேட்டதுக்காக தான். இப்போ திரும்பி மாற்றுற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போது மேடவாக்கம் கூட் ரோடு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம சோழிங்கநல்லூர் வரைக்கும் போக போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. இந்த வின்டர் வந்து எல்லா இடமும் பயங்கரமாக குளிருது. ஸோ இது வந்து நல்லா இருக்குன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, பகல்லையும் உங்களுக்கு வந்து நல்லாவே குளிருது, ஆனால் ராத்திரி ரொம்ப மோசமாக இருக்குது. பெரியவங்க யாராவது வெளியே போனோம்னா உங்கள் காது முகத்தெல்லாம் மூடிட்டே போங்க. மேடவாக்கம் கூட்டு ரோடு வந்துருக்கோங்க. இதான் மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்டு. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். பின்னாடி அந்த லேக் ஒன்று இருக்கும், அழகாக இருக்கும் அந்த லேக்கு. ஆஹா, பிரேக்கு மோசமாயிடுச்சு வண்டியில். டக்குன்னெலாம் பிடிக்கவே முடியல. டபுள் கோர் சைலன்ஸை போட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இன்னொரு 300 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் நமக்கு ட்ரூ மைலேஜ் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, போன வாட்டி கொஞ்சம் இடத்துலலாம் விரட்டி ஓட்டியிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி அப்படிலாம் இல்லைங்க. 60 கிலோமீட்டர்லாம் தாண்டவே இல்லை எங்கேயுமே. அப்படியே மெதுவாக தான் போயிருக்கு. இங்கே பாருங்களேன், ஆப்போசிட்டில் வராங்க. இது ஒன் வேங்க. இதில் ஆப்போசிட்டில் வந்தால் எப்படிங்க? ஏன்னா அந்த பக்கம் மெட்ரோ பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கனால அந்த பக்கம் ரோடு கிடையாது, பிரிட்ஜு மேலே தான் வரணும். இந்த கொஞ்சம் தூரம் அவங்க போய் யூ டர்ன் பண்ணி பிரிட்ஜு மேலே ஏறாமல் இப்படி கீழே வராங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ரைட் எடுக்காமல் நீங்கள் வந்து தாம்பரம் சைட்லேருந்து வரீங்கன்னா அப்படியே இந்த பிரிட்ஜு மேலே ஏறி, நம்ம இந்த ரைட் தான் எடுக்கணும், ஆனால் யூ டர்ன் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நீங்கள் இந்த பிரிட்ஜு மேலே ஏறி கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் அந்த ஜெயச்சந்திரன் பக்கத்தில் யூ டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே பிரிட்ஜு கீழே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதுதான் ஃபாஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நம்ம அங்கே இறங்குதில்ல பிரிட்ஜு முன்னாடி, அந்த இடத்துல யூ டர்ன் எடுத்துடணும். யூ டர்ன் எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் நீங்கள் வரணும். அதுதான் உங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அது மார்னிங்லாம் வந்து மேலே வரதான் பெஸ்ட்டு. இங்கே வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால ரோடு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. சும்மாவே சின்னது தான். இப்போ மெட்ரோ நடுவில் வந்ததுனால இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கடையெல்லாம் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒன் வே ஆக்குவாங்க. ஒன் வே ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நடுவில் பில்லர் வருது. ஸோ அதனால் 2 வே தான் இருக்கும். மேபி லைட்டாக அந்த கடைங்களை எடுப்பாங்க. ஏற்கனவே கொஞ்சம் எடுத்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து டீசல் புல்லட் எடுத்து டூர் போடுற வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ரீசெண்டாக. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். டீசல் புல்லட் எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறது. உங்களோட பைக்கில் நிறைய அப்கிரேட்ஸ்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்கிரேட்ஸ் பண்ணி வீடியோலாம் போடுறாங்க. ஃபேஸ்புக்லேயும் பார்க்குறேன், யூடியூப்லேயும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பைக் அழியக்கூடாதுங்க இன்றைக்குமே. போன வாரத்தோடு இந்த பைக் வாங்கி 1 இயர் ஆகி போச்சுங்க. ஆனால் நான் ரியலாக ஓட்ட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன், அவ்வளோதான். கோயம்புத்தூரில் ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் வந்தேன். அது எவ்வளோ ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோதான் ஓட்டியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 100-110 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் மார்ச்சில் வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஓட்டணும். ஆனால் வண்டி வாங்கி டைம் பார்த்திங்கன்னா இப்போது 1 இயர் ஆயிடுச்சு. பெரும்பாக்கம் வந்துருக்குங்க. இந்த இடத்துலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் வந்து வீக் டேலலாம் வந்தீங்கன்னா, நீங்கள் லீவ் நாள்னால அந்தளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லை. அது ஈவினிங் வந்தாலும் அதிகமாக தான் இருக்கும் டிராஃபிக்கு.
இங்கே ஒரு ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கட்டுறாங்கல்ல, ஸ்டேஷனுக்காகயா இல்லை ஸ்டேஷனுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாக்கம் ஸ்டேஷன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் ஸ்டேஷன் வரும். அதான் ஃபைனல் இந்த ஃபேஸுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. மேலே எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நெட்டு போட்டிருக்காங்க. ஆனாலும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஒரு ரிஸ்க்கு தான். இதை நல்லா டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் தான் வந்து ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும். ஐயோ எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சுத்தமாக பிரேக்கு பிடிக்கலங்க, நான் பயந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பேனிக் பிரேக்கிங்லாம் வந்து கிளச்சை எல்லாமே பிரேக்கை பிடிக்கணும். அப்போ தான் என்ஜின் பிரேக்கிங்கும் இருக்கும். ஓகே, முதல்ல பிரேக்கை மாற்றணும். ஊருக்கு போயிட்டு வந்து உடனே மாற்றுறேன் பாருங்கள். முடியலங்க. இத்தனைக்கும் நான் வந்து 45-50 தான் போயிட்டுருக்கேன். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ். இதெல்லாம் மார்ஷ்லேண்டு. இங்கே தாங்க எல்லா ஐடி கம்பெனிஸும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா HCL டெக் இருக்குங்களா, அதுக்கு பின்னாடி விப்ரோ, இப்படி நிறையா ஆஃபீஸஸ்லாம் உள்ளே இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மழை காலத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ அங்கே முன்னாடி மட்டும்தான் இருக்குது தண்ணி. தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சென்னை. ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ் தான். இதுதாங்க சோழிங்கநல்லூர். நேராக போய் அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அதாங்க சோழிங்கநல்லூர். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பப்பாய்.